அவர் நல்லவர். அவர் எப்போதும் நல்லவராகவே இருக்கிறார். அவர் நமக்காகவே இந்த உலகத்துல வந்தார். நம்முடைய பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கத்தை அவர் சுமந்து கொண்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினே அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளா நாம குணமாகிறோம். நாம் சந்தோஷமா தான் இருக்கணுங்க, நம்ம துக்கப்படக்கூடாது. ஏன் ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு ஜீவனோடு நம் மத்தியில் இருக்கிறார், நம்மோட பேசுகிற தேவன். அவர் பேசாத கல்லோ மரமோ அல்ல. ஆகையினால ஆண்டவர் நம்மோடு பேசுகிற தேவனா இருக்கிறபடினாலே இந்த நாளில சிலுவை தியானத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில மொழிந்த 7 வார்த்தைகளை நாம் பார்த்தோம். இப்போ 5வது வார்த்தைக்கு நம்ம வந்திருக்கிறோம். முதல் வார்த்தை, பிதாவை இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று ஆண்டவர் பேசினார். 2வது, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்ப. அந்த கல்லனுக்கு கொடுத்த ஒரு கிருபை பாருங்க, இல்லைங்களா? அப்போ 3வது வார்த்தை என்ன சொல்றார்? சிறிய அதோ உன் மகன், சீஷனே அதோ உன் தாய். 4வதாக, என் தேவனே என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர் என்று 4வது வார்த்தை பேசின ஆண்டவர் பொழிந்தார். 5வதாக, தாகமாய் இருக்கிறேன். தாகம்னா நம்ம குடிக்கிற தண்ணி தாகம், நம்மளுக்கு தண்ணி வேணும்தான் இல்லைன்னு சொல்ல, ஆனா அந்த தாகத்தை இங்க சொல்லல ஆண்டவர், ஆத்தும தாகத்தை சொல்றாருங்க. அல்லேலூயா. ஆத்தும தாகம் முக்கியம். இந்த உலகத்துல ஆண்டவர் வந்தது எதுக்காக வந்தாருங்க? பாவிகளை ரட்சிக்க பிதாவாகிய தேவன் தன்னுடைய சொந்த குமாரன் இந்த உலகத்துக்கு அனுப்பி கொடுத்தார். ஆகினால நம்முடைய பாவங்களை அவர் மன்னிக்க இந்த உலகத்துக்கு வந்ததுனால நாம் கூட அவர் சொல்ற வார்த்தையின்படி நாம் நடந்தோமானால் நிச்சயமாக நாம் பரலோக ராஜ்யத்துக்கு சேர முடியும். இந்த நாளிலே தாகமாக இருக்கிற ஆத்தும தாகத்தை இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. வேத வசனத்துல 4ஆம் அதிகாரம், யோவான் 4ஆம் அதிகாரத்துல ஒரு சில வார்த்தைகளை நாம் வாசித்து பிறகு கடந்து போகலாம். 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து ஒரு சில 10ஆம் வசனம் வரையில வாசிக்கலாங்க. ஆமென். ஆமா ஆண்டவரே. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்டா அவர் ஜீவ தண்ணீர் கொடுக்கிறவரா இருக்கிறாரு. அல்லேலூயா. இந்த வேளையில இதுல நம்ம என்ன பார்க்கிறோம்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்து கொண்டு வரும்பொழுது அந்த சமாரியா நாட்டு வழியாக சீஷர்களும் அவர்களும் வரும்பொழுது அங்கே சீகார் என்னப்பட்ட ஊருக்கு அருகில யாக்கோப்பு என்ற ஒரு கிணறு இருக்குது. யாக்கோப்புடைய கிணறு, தன்னுடைய மகனாகிய யோசேப்பு கொடுத்த கிணறு அது. அந்த இடத்துல வழியா வரும்பொழுது ஆண்டவர் என்ன செய்யறாரு, அந்த இடத்துல இலைப்படைந்தவராய். அல்லேலூயா. ஏன் இலைப்படைகிறோம்? நம்ம கொஞ்சம் தூரம் நடந்து போனா நமக்கு தான் அது டயர்ட் ஆயிடுதுங்க. அப்போ அவங்க எல்லாம் நடந்து வரும்பொழுது, அப்பெல்லாம் நடந்து தான் ஆண்டவர் ஊழியம் செய்தாரு. நம்ம இப்போ கார்ல போறோம், பஸ்ல, 2 வீலர்ல எல்லாத்திலும் நம்ம ரொம்ப வசதியா போய் ஊழியம் செய்யறோம். ஆனா இயேசு கிறிஸ்து நடந்து ஊழியம் செய்தார். அப்படி அவர் வரும்போது இலைப்படைந்தவராய் அந்த கிணற்றுக்கிட்டே அவர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். சீஷர்கள்லாம் என்ன பண்ணாங்க, பதார்த்தங்களை வாங்கும்படியா, சாப்பாட்டுக்கு வாங்கும்படியா ஊருக்குள்ளே அவங்க போயிட்டாங்க. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அந்த கிணற்றுக்கிட்ட உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்போ ஒரு ஸ்திரீ, சமாரியா ஸ்திரீ அந்த கிணற்றுக்கு வராங்க தண்ணி மொள்றதுக்கு. சமாரியா ஸ்திரீ ஜனங்கள் எல்லாரும் தண்ணி மொள்ள காலையில சாயங்காலம் போவாங்க. ஆனா இந்த சகோதரி அவ ஒதுக்கப்பட்டவளா இருந்து மத்தியான நேரத்துல தான் அங்க வரா. அது இதில் குறிக்கப்படலை. அல்லேலூயா. இப்ப அந்த சமாரியா ஸ்திரீ அங்க வரும்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்க உட்காந்துக்கிறாரு. அப்ப அந்த ஸ்திரீ பார்த்து அவர் கேட்கிறாரு, தாகத்துக்கு கொஞ்சம் தண்ணி கொடு அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ அந்த ஸ்திரீ சொல்றாங்க, நீங்க யூதனா இருக்க, நான் சமாரியாவில இருக்க, நீங்க என்கிட்ட தண்ணி கேட்கலாமா? அங்க ஒரு கொஸ்டின் வருது இல்ல. அல்லேலூயா.
யூதர்களும் சமாரியர்களும் ஒன்று சேரதில்லை, சம்பந்தம் கலக்கிறது இல்லை. அல்லேலூயா. ஆனா இந்த இடத்துல அவங்க கேட்டதுனால அந்த ஸ்திரீ என்னன்றாங்க, நீங்க யூதனா இருக்கிறீங்க, நான் சமாரியாசு, நீங்க என்கிட்ட எப்படி தண்ணி கேட்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த 10ஆம் வசனம் சொல்லுது, இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தாய் என்று உன்னிடத்தில் கேட்கிற இன்னார் என்று நீ அறிந்திருந்தாயானால் நீ என்னிடத்துல கேட்டிருப்பாய், அவரிடத்துல கேட்டிருப்பாய் என்று நான் உனக்கு ஜீவ தண்ணீர் கொடுத்திருப்பேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். நம்ம கேட்கறவங்க யாருன்னு நம்ம தெரியாத ஒரு சில நேரங்களில் நம்ம போறோம். ஆனா ஆண்டவர் பாரு இந்த இடத்துல திட்டவட்டமா சொல்றாரு, உன்னிடத்துல தண்ணி கேட்கிற யார் என்று நீ அறிந்திருந்தாதான் நீ அவர்கிட்ட கேட்டிருப்பீங்க, அவர் உனக்கு என்ன தண்ணி கொடுத்திருப்பாரு? ஜீவ தண்ணீர். ஆண்டவருக்கு பெயர் இன்னொன்னு ஜீவ தண்ணீரே ஆவியானவரை நம்ம பாடல் பாடுறோம். நிச்சயமாக ஆண்டவரை போல ஒரு தேவன் இந்த உலகத்துல யாருமே இல்லை. எப்பேற்பட்ட ஒரு நன்மையான காரியங்களை செய்கிறோம். அவர் நன்மை செய்கிறவராக இந்த உலகத்துல சுற்றி திரிந்தார் என்று நாம் பார்க்கிறோம். யாக்கோபு சகேயை ஆண்டவர் சந்திக்கிறாருங்க. அவர் எரிகோ வழியா போகும்பொழுது இவன் குள்ளனாகிறான் சகே வந்து ஒரு அப்படின்னா டேக்ஸ் கலெக்ஷன் பண்ற ஒரு மனுஷன், பாவியான மனுஷன் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வழியா அவர் போகும்பொழுது இவன் வந்து சகையை வந்து இயேசு ரொம்ப நன்மையான காரியங்களை, அவர் அற்புதங்க அடையாளங்களை செய்திருக்கிறான்னு இவன் தெரிஞ்சுன்னு இருக்கிறான். அப்ப அவன் என்ன பண்றான், இவர் எப்படிப்பட்டவரோ இவரை பார்க்கும்படி நம்ம முன்னால போய் ஒரு காட்டத்தி மரத்துல உட்காந்துக்கிறான். ஏன்னு கேளு, இயேசுவை பற்றி அவன் ரொம்ப அதிகமா தெரிஞ்சுன்னு இருக்கிறான். அவன் வந்து அவர் செய்த அற்புத அடையாளங்கள்லாம் அவருக்கு தெரியும். ஆகையினால் அவன் முன்னால போய் அந்த காட்டத்தி மரத்துல ஏறிக்கிறார், உட்கார்ந்துருக்கிறான். இயேசு அந்த வழியா போகும்போது அங்கே நின்று அவரை பார்த்து அந்த சகையை பார்த்து, சகையை வந்து சீக்கிரம் இறங்கி வா, நான் இன்றைக்கு உங்க வீட்டுல தங்க வேண்டும் இந்த அப்படின்னு சொல்லும்போது அவன் சந்தோஷத்தோடு அந்த வழியா வந்து அவங்க வீட்டுக்குள்ளே அழைச்சின்னு போறான். கூட இருந்த சீசருங்கெல்லாம் முறுமுறுக்கிறாங்க, இவன் என்ன பாவியான மனுஷன்கிட்ட வீட்டுக்கு போறாருன்னு. ஆனா ஆண்டவர் வந்து நல்லவங்களுக்காக வரல, கெட்டவங்களுக்காகத்தான் வந்தாரு. அல்லேலூயா. பாவிகளை ரட்சிக்கத்தானே ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்தாரு. அப்புறம் அவங்க வீட்டுக்கு ஆண்டவர் போகும்போது அங்க ஒரு வார்த்தை சொல்றாரு, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவரும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறானே என்று அவருடைய பெயர் அங்க எழுதப்படுது. அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவராக இந்த உலகத்துல சுற்றி திரிந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அவர் நன்மை செய்கிற தேவன், ஒரு நாள் அவர் தீமை செய்கிறவர் அல்ல. அப்படியாக நாம் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த கடைசி நாட்களில நாம் கூட என்ன செய்யணும், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணும். ஆண்டவருக்கு என்ன தாகம், ஆத்தும தாகம். அப்ப நாம் கூட என்ன செய்யணும், ஆத்துமாக்களை நம்ம கொண்டு வந்து சபையில விடணும். நம்ம குடும்பத்தை நம்ம யோசிக்கலாம், யாரா நம்ம குடும்பத்துல உடன் பிறந்தவர்கள், கூட பிறந்தவங்க, நம்ம இனஜன பந்துக்கள்ல ஒருவேளை நம்ம பிள்ளைகளே கூட ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம் இல்லைங்களா? அவர்களுக்காக கூட நம்ம என்ன செய்யணும், கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி அவருடைய நம்முடைய சமூகத்தில் நம்ம கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். நாம் இந்த நாளில நம்ம மறித்து பரலோகத்துக்கு போனோம்னா ஆண்டவர் என்ன கேட்குவார் தெரியுங்களா? எதையும் நம்மளுக்கு என்னென்ன சொத்து சுகம் ஒன்றும் கிடையாது. அல்லேலூயா. உனக்காக நான் மறித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தா என்று தான் ஆண்டவர் நம்மளை கேட்க போறாரு. அப்ப நம்ம என்ன செய்யணும், பரலோக ராஜ்யத்தில் நம்ம போகும்போது ஆத்தும அரிக்கட்டுகளோடு நாம் ஆண்டவருடைய ராஜ்யத்துல போய் நாம் நிற்போமானால் நிச்சயமாக நம்மை கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாங்க ரட்சிக்கப்பட்ட நாட்களில அதிகாலையில இருந்து நான் ஜெபம் பண்ண, ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேங்க, அதிகாலையில இருந்து நாங்க ஜெபிப்போம். நிச்சயமாக அக்க வீடு, பக்கத்து வீடு, எதிர் வீடு, எல்லாரும் விக்கிரக ஆராதனை செய்கிற யாவருக்குமா நாங்கள் ஜெபித்த நாட்கள் உண்டு. இந்த நாளில் அவர்கள் வந்து ஜீவனோடு இங்க உட்காந்துக்கிறாங்க ரட்சிக்கப்பட்டு. அல்லேலூயா. ஏன்னு சொன்னா நம்ம ஜெபம் வீணா போகிறதே கிடையாதுங்க. நீ உன் ஆகாரத்தை தண்ணீர் மேல போடாது, பலன் கொடுக்க ஒரு நாளில. அல்லேலூயா. நீ யாருக்கு நீங்க ஜெபம் பண்றீங்களோ நிச்சயமாக அவங்க ரட்சிப்புக்குள்ள கொண்டு வருவார். இன்னொரு வார்த்தையோட நான் முடிக்கிறேன், ஏன்னா நேரம் பேசுறேன்னா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஒரு வார்த்தை நான் சொல்றேன், நம்ம ஒருவரும் ஒரு ஆத்மா கொண்டது ஒண்ணுன்னு ஐயா சொல்லிட்டுக்கிறாரு. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒருத்தரா ஒரு ஆத்மா கொண்டு, நிச்சயமா வருஷத்துக்கு தான் சொன்னது, மாசத்துக்கு இல்லை 6 மாசத்துக்கு இல்லை, வருஷத்துக்கு ஒரு ஆத்மா நீ கொண்டு வந்தேன்னா சபை நிறைஞ்சு போயிடும். அல்லேலூயா. அப்போ வருஷத்துக்கு ஒரு ஆத்மா நீ கொண்டு வந்து விட்டியானா உனக்கு என்ன பரிசு? ஐயா சொன்னது ஞாபகம் வச்சுக்கோங்க. பட்டு புடவை வாங்கிக்கிங்க, நீங்க ஒரு ஆத்மா அதுக்காக பாரப்பட்டு ஜெபம். பட்டு புடவை 2வது ஒரு ஆத்மா கொண்டு அந்த உன்னுடைய கிரீடத்துல கல்லு முத்து பதிக்கப்படும். அல்லேலூயா. அதை மறந்து போகவே கூடாது. நம்ம ரட்சித்த நோக்கத்தை நம்ம நிறைவேற்றணும். அல்லேலூயா. நம்ம ரட்சித்து நம்ம ஆண்டவரை தேடி வரோம்.
நம்ம ஆண்டவரை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். நாம் மட்டும் துதிச்சு, நாம மட்டும் ஆராதிச்சு, நாம் மட்டும் சந்தோஷமா இருப்பது அவருக்கு பிரியமல்ல, இல்லைங்களா? மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோக ராஜ்யத்துல மிகுந்த சந்தோஷம்னு வேதம் சொல்லுது. அப்ப நாம ரட்சித்த நோக்கத்தை நாம் மற்றவங்களை சொல்லி கொண்டு வந்து சபையில சேருங்க. கடைசியில ஐயா பட்டு போட கொடுப்பாரு, வாங்கிக்கலாம். என்ன சொல்றது? கையில தட்டலாம். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பார். தாகம் தாகம் என்றே எனக்காய் ஏங்கி நின்றே, தாகம் தாகம் என்றே